அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சில தகவல்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்க விழுகும் போதோ இல்லை எங்கேயாவது இடிச்சுக்கும் போதோ உடனே நம்ம பேரண்ட்ஸ் அந்த இடத்த அடிச்சுட்டு குழந்தைகிட்ட நம்ம சொல்லுவோம், பாரு அம்மா உன்னை இடித்த அந்த சேரை அடிச்சிட்டேன், உன்னை இடித்த அந்த செவரை நான் அடிச்சிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லி நம்ம அதை அடிப்போம். அடிக்கும் போது குழந்தை உடனே அது ஒரு ஹாப்பி ஆகி சிரிக்கும். ஸோ இது இயல்பாக எல்லாருமே செய்கிற விஷயம். ஆனால் இதை நான் ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது நான் ஒரு சைக்காலஜி ப்ரோக்ராம் குழந்தைகளை பற்றி நான் அட்டன் பண்ணும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சேரு ஒரு குழந்த இடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அடித்து பாரு அடித்தாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு நம்மளை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினா திருப்பி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சின்னதுலேருந்தே நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது சரியான முறை இல்லை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அந்த ப்ரோக்ராமில். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ சப்போஸ் இடிச்சுக்கிச்சு அந்த மாதிரி இது அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த சேரை நம்ம வாய்ஸை மாற்றி அந்த சேர் ஒரு சாரி கேட்குற மாதிரி, சாரி நான் இடிச்சிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது பேசுகிற மாதிரி ஃபன்னியாக நம்மளுடைய வாய்ஸையே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிற மாதிரி, சாரி கேட்குற மாதிரி. அப்போ அந்த குழந்தைகிட்டையும் நம்ம அம்மாவும் சேர்ந்து அதுக்கிட்ட இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணுங்க. அப்போ அந்த இடத்துல இருந்தே குழந்தைங்க ஒரு பாசிட்டிவான விஷயத்த, ஒருத்தவங்க தப்பு பண்ணி அதுக்கு சாரி கேட்டால் அவங்கள நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழகுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது இயல்பாகவே ஊரில் குழந்தைங்க எங்கேயாவது இடிச்சுக்கிட்டா உடனே நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை யார் பெரியவங்களாகட்டும் டக்குன்னு அந்த இடத்த அடித்து நம்ம அதை பண்ணுவோம். ஸோ இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லும் போது தான் தெரிஞ்சது, ஆமாம் இது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளையும் அறியாமலே நம்ம ஒரு விளையாட்டாக சொல்லி கொடுக்குற விஷயங்கள் கூட எப்படி ஒரு நெகட்டிவாக அவங்க மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அவங்க சொல்லி சொன்னாங்க.